வெரி குட் ஈவினிங் ஆல். முந்தின கிளாஸோடைய கண்டினியூஷனாக தான் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்துருந்தோம். பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம், பர்சன்டேஜ் சேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ பை இனிஷியல் இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதே பர்சன்டேஜ் சேஞ்சில் நமக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? selling price minus cost price by cost price into 100. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு அமௌண்ட்டுக்கு, அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம விற்கிறோம் இல்லை அடுத்த நாளே விற்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன விலைக்கு விற்கிறோமோ அதை தான் நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்படி செல் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து நம்ம வாங்கின அமௌண்ட்டை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாங்கின அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட்டுக்கு அதை வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னா அதை லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக ப்ராஃபிட் அல்லது லாஸுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு போடுவோம். அது ப்ளஸில் வந்தால் ப்ராஃபிட், மைனஸில் வந்தால் லாஸ். இதே இது பர்சன்டேஜில் வேணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோம். இதுவே எனக்கு பாசிட்டிவ்ல வந்ததுன்னா ப்ராஃபிட், நெகட்டிவ்ல வந்ததுன்னா லாஸ். இவ்வளோதான் பேசிக்ஸ். சரியா? ஸோ இது ஏற்கனவே நம்ம பர்சன்டேஜ் கிளாஸ்லேயே எடுத்திருந்தோம். யாராவது பர்சன்டேஜ் கிளாஸ் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னுமே புரியும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A man purchases an item for rupees 120. If he sells it at a 20% profit, find his selling price. Purchases an item அப்படின்னா அவர் வாங்கியிருக்காரு. அப்போ அது என்ன ப்ரைஸ் மீன் பண்ணுறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். ஸோ எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா 120 rupeesக்கு. If he sells it at 20% profit. ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20% அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ். இங்கே நம்ம ஃபார்முலா வச்சும் பார்ப்போம், ஃபார்முலா இல்லாமலும் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சு பார்த்துலாமா? எனக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ப்ராஃபிட் பர்சன்ட் 20 which is equal to செல்லிங் ப்ரைஸ் தெரியாது minus cost price 120 divided by cost price into 100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 5 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போ 120 இங்கே வந்துடுமா? 120 which is equal to இங்கே ஒரு 5 இருக்குது, அது இந்த சைடு வந்துடும். 120 by 5. இந்த சைடு என்ன இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 120. 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2ல் 10 ரிமைனிங் 2, ஸோ 24. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்துடும்? 120 இந்த சைட் ப்ளஸில் வந்துடும். ஸோ 24 + 120 which is equal to 144. நமக்கு கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 144 தான் ஆன்சர். இதையே நம்ம பர்சன்டேஜ் கான்செப்டில் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். ப்ராஃபிட் எனக்கு 20%ன்னு சொல்லிட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸ் 120. ஸோ 120 + 20% ஆஃப் 120 by 100. கரெக்டுங்களா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். இங்கே என்னது? 2 × 12 24. ஸோ ஆன்சர் 144. அவ்வளோதான். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸை விட 20% ஜாஸ்தியாக விற்றுருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 20% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. கரெக்டாக? இதே எனக்கு லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் அப்படின்னு இங்கே போட்டிருப்போம். அவ்வளோதான் நம்மளுடைய சேஞ்சஸ். கிளியரா? இது பர்சன்டேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள். ஷாப்கீப்பர் சோல்டு குட்ஸ் ஃபார் rupees 2400 and made a profit of 25% in the process. Find his profit percent if he had sold his good for rupees 2040. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஷாப்கீப்பர் சோல்டு குட்ஸ் ஃபார் 2400. ஸோ ஒரு ஷாப்கீப்பர் செல் பண்ணுறாரு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 2400க்கு. அண்ட் மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 25%. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 2400னா ப்ராஃபிட் எவ்வளோ? 25% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க? இதே இதை 2400 ரூபாய் இல்லாமல் 2040 ரூபாய்க்கு செல் பண்ணால் ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளோ? இதுதான் நம்மளுடைய கொஷின். ரைட்டா? இதுக்கும் நம்ம ரெண்டு மெத்தட் சொல்லலாம். ஒன்று வந்து பாக்ஸ் மெத்தட் வச்சே சிம்பிளாக சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா
நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு அதை இங்கே அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா படி. சரியா? ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு செல்லிங் ப்ரைஸ் 2400 ரூபாய். கரெக்டா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. செல்லிங் ப்ரைஸ் 2400, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ இங்கே டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 1, ஏன்னா இங்கே காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ்னு வரும். ஸோ மைனஸ் 1 போட்டுக்கிறேன். இங்கே 25%, இங்கே இன்ட்டு 100. ஸோ 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 4ன்னு வருமா? ஓகேவா? ஸோ இங்கே 4ன்னு வரும். 1 ஈக்குவல் டு 2400 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 1. இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் வந்துருமா? ஸோ 1/4. இங்கே மைனஸ் 1, இங்கே ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ 1/4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2400 பை காஸ்ட் ப்ரைஸ். எல்சிஎம் எடுத்தால் 1 + 4/4ன்னு வரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? 5/4 ஈக்குவல் டு 2400 பை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4ல் 20, ரிமைனிங் 4. ஸோ 480. காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 × 480. 8 4s are 32, ரிமைண்டர் 3. இங்கே 16, 16 + 3 19. ஸோ 1920 தான் நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ். இங்கே எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் தெரியும். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் 2040 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 1920 divided by cost price 1920 into 100. ரைட்டா? அப்போ இங்கே என்ன வரும்? 120 divided by 1920 into 100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 12 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1ல் 12, ரிமைனிங் 6. ஸோ பாயிண்டில் தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இங்கே ப்ராஃபிட் 25%ன்னு தெரிஞ்சிருச்சா? நம்ம எப்பயுமே பாக்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணுறப்போ இங்கே என்ன அப்ளை பண்ணுவோம்னா, பாக்ஸ் மெத்தட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு பர்சன்டேஜ் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க, புரியும். பாக்ஸ் மெத்தட் படி இங்கே நம்ம எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸை 100%ன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட் அப்படின்னா 100+ன்னு போடுவேன். செல்லிங் ப்ரைஸில் எனக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னா 100- லாஸ் அப்படின்னா 100- போடுவேன். ஓகேவா? இங்கே நமக்கு என்ன தெரியும்? ப்ராஃபிட் 25%ன்னு தெரியுமா? அப்போ 100 + 25. ஸோ 125% தான் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு? 2400. இப்போ எனக்கு இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது, அது 2040 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து காஸ்ட் ப்ரைஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100% எவ்வளோ அப்படின்னு போட்டு இப்படியே சிம்பிளாக பாக்ஸ்குள்ளேயே போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஃபைனலாக இங்கே என்ன ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். 12/192 into 100. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 6, இங்கே 9ல் 18, ரிமைண்டர் 1. ஸோ 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 1ல் 6, ரிமைண்டர் 3. ஸோ 6. 100/16 வரும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8, 50, 4, 25, 25/4 அப்படின்னா 6 பாயிண்டில் ஆன்சர் வரும். ஸோ 25/4னா 6ல் 6.25%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க. பை செல்லிங் bouquets for ₹63, a florist gains 5%. At what price should he sell the bouquets to gain 10% on the cost price? By selling bouquets for ₹63. அப்போ அவங்க என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் 63. a florist எவ்வளோ கெயின் பண்ணுறாங்க? 5%. இப்போ இங்கே எனக்கு கெயின் 10% வேணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செல் பண்ணணும் அதானே கேட்டிருக்காங்க. அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஹீ செல்? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செல் பண்ணணும் இதான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? ஃபார்முலா படி நீங்கள் போடுங்க. இங்கே பாக்ஸ் மெத்தடில் நம்ம போடலாம். இங்கே என்னது? காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியணும். காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எப்பயுமே 100% அப்படின்னு வச்சுப்போம்னு சொன்னேன். ஸோ 100% கொஸ்டின் மார்க்.
selling price 63. After again 5%, so 100 plus 5, 105 தான் 63. இப்போ நம்ம பாக்ஸ் மெத்தட்ல போடலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது என்னது 20, இங்கே 21. 21 டேபிளில் இங்கே கேன்சல் பண்ணால் 3. இங்கே டயக்னல் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. டயக்னலாக நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ கொஷின் மார்க் ஈக்குவல் டு 20 into 3 which is equal to 60. இந்த கொஷின் மார்க்ன்றது ஒன்றும் இல்லை, காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 60 rupees அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 60. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்முலா போட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லை லாஜிக்காகவும் கண்டுபிடிக்கலாம். எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 60 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 3 ரூபா, 5% தான் எனக்கு அந்த 3 ரூபா இன்க்ரீஸ். கரெக்டா? இப்போ அதுவே எனக்கு 10% வேணும்னா இன்னும் ஒரு 5%, அதாவது இன்னும் ஒரு 3 ரூபா. அப்போ டோட்டலாக 6 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கணும். கரெக்டா? 66 rupeesக்கு விற்றுருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லாமே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, லாஜிக் வச்சும் ஒரு சில இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ரைட்? ஸோ எங்கே நம்மளால லாஜிக் வச்சு போட முடியாதோ அந்த இடத்துல நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். கிளியர் தானே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A shopkeeper bought 240 chocolates at rupees 9 per dozen. If he sold all of them at rupees 1 each, what was his profit percent அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு bought 240 chocolates at rupees 9 per dozen இருக்கா? ஸோ பாட்னா அது என்ன ப்ரைஸ் ஆகிடும்? காஸ்ட் ப்ரைஸ்னு வந்துருமா? பட் ஆனால் அவங்க என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்க? 9 per dozen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 240 சாக்லேட்ஸில் எத்தனை டசன் இருக்கு அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? ஸோ ஒரு டசனில் எத்தனை அமௌண்ட் இருக்கும், எத்தனை குவான்டிட்டி இருக்கும்? 12 இருக்குமா? ஸோ 240 சாக்லேட்ஸ் டிவைடட் பை 12னா எத்தனை டசன் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 20. ஸோ 20 டசன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு டசனுக்கு 9 rupees. அப்போ 20 டசனுக்கு எவ்வளோ? ஒரு டசனுக்கு 9 rupees. அப்போ 20 டசனுக்கு 20 into 9. ஸோ 20 into 9, 180 rupees. ஸோ 180 rupeesன்றது தான் நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ். அடுத்தது பாருங்க, if he sold all of them at rupees 1 each. ஸோ 240 சாக்லேட்ஸை 1 rupees each. அப்போ நமக்கு டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 240 into 1, 240 rupees. இப்போ நமக்கு என்ன தெரியுது? செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட்னு தெரியுது. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 240, காஸ்ட் ப்ரைஸ் 180 டிவைடட் பை 180 இன்ட்டு 100. ஸோ 240 180னா 60 மைனஸ் 240 மைனஸ் 180னா 60. ஸோ 60 by 180 இன்ட்டு 100. இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. 100 by 3 அப்படின்னா 33.33% அப்படின்னு வரும். அதுதான் 33 1/3%. ரைட்டா மேம்? இவ்வளோ சிம்பிளாக தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேர்டு ப்ராப்ளம் கேட்குறாங்க. அதாவது எந்த டீல் நமக்கு பெட்டர், 2 பேருடைய காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் 2 டீலர்ஸ் ஒரு இது கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எது நிறைய ப்ராஃபிட் இருக்கும், டீலருக்கு எது நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதில் நம்ம கீழே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எந்த டீலருக்கான ஆப்ஷன்ஸ் வச்சு கொடுத்தது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க கொஷின்ஸ். சரியா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே பின்னாடி வருது. இங்கே நம்ம சிங்கிள் ஒரு இது மட்டும் பண்ணுறோம் இல்லையா, அதை மாதிரி ஒரு 2 times 2 டீலருக்கு பண்ணிட்டு அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் தான் நமக்கு சிசாட்டில் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A dishonest dealer professes to sell at cost price but uses a 900 gram weight instead of a 1 kg weight. Find the percentage profit to the dealer. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு பிரைஸ் கொடுக்கல, பிரைஸுக்கு பதிலாக இங்க என்ன சொல்லியிருக்காங்க? குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி சோல்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க, dishonest dealer professes to sell at cost price but uses 900 gram weight instead of 1 kg weight. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த அமௌண்ட்டுக்கு காஸ்ட் வாங்கியிருக்காங்களோ அதே அமௌண்ட்டுக்கு தான் செல் பண்றாங்க. பட் என்ன பண்றாங்கன்னா 1000 கிராம், 1 kgனா 1000 கிராம் தானே, 1000 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல 900 கிராம் தான் கொடுக்குறாங்க. அப்போ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா நமக்கு என்ன ஃபார்முலா?
selling price minus cost price divided by cost price into 100. ஓகேவா? இங்க நமக்கு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ்ன்றது தான் ப்ராஃபிட். ஓகேவா? இது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ்ன்றது தான் ப்ராஃபிட். இங்க ப்ராஃபிட் என்னது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்? அந்த 100 கிராம் இருக்கு இல்லையா, 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ கிராம்? 1000 கிராம். ஆனா 1000 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல 900 கிராம் தான் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு அங்க ப்ராஃபிட் என்னது? 1000 மைனஸ் 900. அந்த 100 கிராம் அமௌண்ட் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் இல்லையா? நம்ம எப்பயும் ருபீஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இங்கே நம்ம குவான்டிட்டியில சப்ஸ்டியூட் பண்ண போறோம். மேலையும் கிராம்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம், கீழையும் கிராம்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ கேன்சல் ஆயிட்டு மல்டிப்ளை பை 100 பண்றதுனால பெர்சன்டேஜ்ல வந்துடும். இந்த மாதிரி குவான்டிட்டிஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா சேம் தான். என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைஸ்ல இல்லாம இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க என்னது? எனக்கு அந்த 100 கிராம் தான் என்னுடைய ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸ் என்னது? 1000 கிராம் தான் நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ். ஸோ 1000 கிராம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் நமக்கு என்னது? 10% ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா? இங்க ஏன் நம்ம 1000 போட்டோம்? காஸ்ட் பிரைஸ் என்னது? 1000 கிராம். 1 கேஜி வாங்குறோம்ல, அதே காஸ்ட் பிரைஸுக்கு தானே விற்க போறாங்க. ஸோ அதனால காஸ்ட் பிரைஸ் நமக்கு அந்த 1000 கிராம் தான். கிளியர் தானே? ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைஸ் இல்லாம இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில சப்ஸ்டியூட் பண்றோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A fruit vendor recovers the cost of 25 mangoes by selling 20 mangoes. Find his percentage profit. So இங்க என்ன சொல்றாங்க? Cost price of 25 mangoes is equal to cost price of 25 mangoes is equal to selling price of 20 mangoes. அதுதானே சொல்ல வராங்க. இங்க பாருங்களேன், fruit vendor recovers cost of 25 mangoes by selling 20 mangoes. So 25 mangoes வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த காஸ்ட்டை எத்தனை மாம்பழம் செல் பண்றதுல வாங்கிடுறாங்க? 20 மாம்பழம் செல் பண்றதுலயே வாங்கிடுறாங்க. அப்போ இதுவும் குவான்டிட்டி வச்சு பேசியிருக்காங்க இல்லையா? அப்போ இங்க என்னது? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 25 mangoes is equal to காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 mangoesன்றது கரெக்டா? இப்போ நம்ம பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் எப்படி போடுவோம்? அந்த 5 மாம்பழத்துக்கான விலையை தான் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். கரெக்டுங்களா? அப்போ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100ல இது என்னது? நம்மளுடைய ப்ராஃபிட். ப்ராஃபிட் என்னது? அந்த 5 மாம்பழம் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் 5. காஸ்ட் பிரைஸ் என்னது? காஸ்ட் பிரைஸ் 25 மேங்கோ செல் பண்றதுக்கான காஸ்ட் பிரைஸ் தான் இல்லைங்களா? ஸோ 5/25 இன்ட்டு 100. 25 டேபிளில் கேன்சல் பண்ணா 4. ஸோ 5 into 4 20% ப்ராஃபிட். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ குவான்டிட்டி வச்சு போட்டோம் அப்படின்னாலும் சேம் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்றது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 50 mangoes is equal to the selling price of 40 mangoes. Find the percentage profit. So cost price of 50 mangoes is equal to selling price of 40 mangoes. அப்ப அந்த ப்ராஃபிட் என்னது? இந்த எக்ஸ்ட்ரா 10 மாம்பழம் மிச்சம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் ப்ராஃபிட். அப்போ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் என்னது? 10 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் என்னது? இந்த 50 மேங்கோஸ்க்கான காஸ்ட் பிரைஸ். ஸோ 10/50 இன்ட்டு 100. ஸோ 50 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2. நம்மளுடைய பர்சன்டேஜ் ப்ராஃபிட் என்னது? 20%. கிளியருங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. A trader purchases apples at rupees 60 per 100. He spends 15% transportation. What should be the selling price per 100 to earn a profit of 20%? So percentage profit இங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Purchases apple at 60 per 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னது? 60 ரூபா per 100. இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? What should be the selling price per 100? செல்லிங் பிரைஸ் என்னது? per 100. நமக்கு காஸ்ட் பிரைஸ் இந்த 60யோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல. ஸோ அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 15% செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுவும் சேர்த்துக்கணும். ஸோ 15% ஆன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ 60 மட்டும் இல்லாம பிளஸ் 15% ஆஃப் 60. கரெக்டுங்களா? ஸோ பிளஸ் 15% ஆஃப் 60. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3, இது 2, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3. ஸோ இங்கே என்ன வருது?
plus 9 rupeesனு வருதா? அப்போ காஸ்ட் பிரைஸ் 69 rupees. இப்போ நம்ம percentage profit ஃபார்முலா போட்டு எப்பயும் போல கண்டுபிடிச்சிடலாம். percentage profit ஃபார்முலா என்னது? selling price minus cost price divided by cost price into 100. selling price தான் நமக்கு தெரியாது. percentage profit 20. இந்த 100 இந்த சைடு இருந்துச்சுன்னா divided by 100. selling price தான் நமக்கு தெரியாது. minus cost price என்னது? 69 rupees divided by 69. கரெக்ட்டுங்களா? இதை 20 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/5. 69 இங்க வந்துச்சுன்னா என்ன வரும்? 69/5. So selling price minus 69 is equal to 69/5. அப்போ selling price என்னது? 69 plus 69/5. இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 5 ரிமைண்டர் 1, 3ல 15 ரிமைண்டர் 4 வருமா? 13.8. 69 plus 13 இங்க 9 12. So 0.8 ரிமைண்டர் 1 82.8 rupees தான் நம்மளுடைய செல்லிங் பிரைஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. இங்க நம்ம என்ன மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 15% இருக்கு இல்லையா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், இதை தான் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுவும் நமக்கு எங்க தான் வரும்? காஸ்ட் பிரைஸ் கணக்குல தான் வரும். அதையும் நம்ம கணக்குல எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரிப்பேர் அல்லது டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்ற மாதிரி வாங்கினதும் இனிஷியலா வாங்கினதும் உடனே அதை வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இல்லைன்னா ரிப்பேர் அது எல்லாமே காஸ்ட் ப்ரைஸ்ல தான் நமக்கு சேரும். சரிங்களா? ஸோ அதை காஸ்ட் ப்ரைஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கொடுத்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு செல்லிங் ப்ரைஸ் என்னது அப்படின்றத கால்குலேட் பண்ணும். கிளியர்? அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? printed price of a calculator is rupees 180. A retailer pays rupees 137.7 for it by getting successive discounts of 10% and another rate which is illegible. What is the second discount rate அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ printed price of a calculatorனா என்ன price மீன் பண்றாங்க? marked price. ஸோ marked price என்னது? 180. என்ன அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதாவது இவங்க என்ன அமௌண்ட்ல செல் பண்ணியிருக்காங்க, செல்லிங் பிரைஸ் என்னது? 137.7. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் D1 நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 10% அப்படின்னு தெரிஞ்சிச்சு. டிஸ்கவுண்ட் D2 என்னன்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் D1 அப்ளை பண்ணா இங்க என்ன வரும்? 180ல 10% டிஸ்கவுண்ட்னா மைனஸ் 10/100 ஆஃப் 180யா? minus 10/100 of 180. So இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். So 180 minus 18 என்ன வந்துரும்? 162 அப்படின்னு கிடைச்சிருமா? ஓகேவா? இது ஒரு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ண அப்புறம் இன்னொரு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணப்பதான் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 137.7 கிடைச்சிருச்சு. ஸோ இந்த அமௌண்ட் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் கூட ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ 162 மைனஸ் அது எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னு தெரியாது. ஸோ x/100 ஆஃப் 162. இப்போ இந்த எக்ஸ்ன்றதா என்னது? டிஸ்கவுண்ட் D2. புரியுதுங்களா? ஒரு டிஸ்கவுண்ட் 10% அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணா 162ன்னு வந்துருச்சு. 162ல இன்னொரு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணா இந்த செல்லிங் பிரைஸ் வரணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த 137.7 ஈக்குவல் டு 162 மைனஸ் certain percentage of 162ன்னு போட்டிருக்கோம். அந்த certain percentage எக்ஸ்ன்றது தான் நமக்கு டிஸ்கவுண்ட் D2. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருங்களா? எப்படி வரும்? 162 இந்த 137.7 அந்த சைடு வருமா? ஸோ 162 மைனஸ் 137.7 இங்க என்ன வந்துடும்? 162x/100 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 12ல 7 போச்சு அப்படின்னா 23.4ன்னு வருமா? 162 137.7. ஸோ இங்கே 10 இங்கே 1 ஸோ 3 இங்கே 1 5 2 இங்கே என்ன வரும்? 24.3. கரெக்டா? ஸோ 24.3. இப்போ நமக்கு இந்த எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24.3 இன்ட்டு 100 divided by 162ன்னு வரும். So 2430 divided by 162. இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1ல 162 ரிமைனிங் ஸோ 15 அப்படின்னு வரும். ரெண்டாவது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னது? 15. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
கிளியரா புரிஞ்சுச்சா? ஸோ இங்க கான்செப்ட் பிளஸ் லாஜிக் தெரிஞ்சது அப்படின்னாலே நம்ம ஈஸியா இந்த மாதிரி சம்ஸ்லாம் போட்டலாம். ஸோ இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. In order to maintain the price line, a trader allows a discount of 10% on the marked price of goods in his shop. However, he still makes a gross profit of 17% on the cost price. Find the profit percent he would have made on the selling price had he sold at the marked price அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ in order to maintain the price line, trader என்ன பண்ணியிருக்காங்க? Discount of 10% allow பண்ணியிருக்காங்க on the marked price. Okay. However, he still makes a gross profit of 17% on the cost price. இப்போ என்ன கேக்குறாங்க? Find the profit percentage he would made on the selling price that he sold at the market price. So profit percentage கேக்குறாங்க. எப்போ selling price எனக்கு market price இருக்கிறப்போ அதான மீன் பண்ணியிருக்காங்க. Find the profit percent he would have made on the selling price had he sold at the market price. Selling price equal to market price னா எனக்கு percentage profit என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க டிஸ்கவுண்ட் 10% தெரியும், இங்க மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. கரெக்டா? இங்க percentage profit எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க? காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சமயம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்? இங்க பாருங்க, செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ இது நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இஃப் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ்னா பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இங்க நம்ம செல்லிங் பிரைஸ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ் வச்சு ஒரு ரிலேஷன் கொண்டு வரலாமா? கொண்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ இங்க பாருங்க, மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்டா? கரெக்டா? அப்போ நமக்கு இங்க மார்க்கெட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்க்கு ரிலேஷன் வேணும். ஸோ மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். டிஸ்கவுண்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 10% அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் 10% ஆஃப் மார்க்கெட் பிரைஸ். டிஸ்கவுண்ட் எதுல? 10% ஆன் த மார்க்கெட் பிரைஸ் தானே போட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% ஆன் த மார்க்கெட் பிரைஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ 10% ஆஃப் மார்க்கெட் பிரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். அப்போ இங்கே என்ன வரும்? 0 0 கேன்சல் ஆகிடும், 10 இருக்கும். 10 MP மைனஸ் MP பை 10. அப்போ 9 MP பை 10 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ரைட்டா? 9 MP பை 10 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியணுமா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த காஸ்ட் ப்ரைஸையும் இந்த செல்லிங் ப்ரைஸையும் வச்சு இங்கே பர்சன்டேஜ் ப்ராஃபிட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும், அதை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்? பர்சன்டேஜ் ப்ராஃபிட் 17%. ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்? இதை வச்சு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. பர்சன்டேஜ் ப்ராஃபிட் நமக்கு என்ன தெரியும்? 17%. 100 இந்த சைட் கொண்டு வந்துட்டா டிவைடட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 9 MP பை 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 9 MP பை 10 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் 1ன்னு வச்சுக்கலாமா? ஸோ அப்போ இங்கே 10 CP அப்படின்னு இருக்கும். மைனஸ் 1 இந்த சைடு வந்ததுன்னா பிளஸ் 1ஆ? அப்போ இங்கே என்ன வரும்? பிளஸ் 1னா 117 பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 9 MP by 10 CP. ஸோ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆனப்புறம் CP இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 117 CP இஸ் ஈக்குவல் டு 90 MP அப்படின்னு வரும். இங்க இருந்து நமக்கு என்ன வேணும்? ஃபைனலா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தான் வேணும் இல்லைங்களா? ஸோ காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 90 பை 117 MP. கரெக்டா? இப்போ எனக்கு செகண்ட் ஸ்டெப்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, செகண்ட் ஸ்டெப்ல காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 90,117 பை MP. இங்க ஆனா நம்ம இந்த செல்லிங் ப்ரைஸை வச்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க கூடாது. இந்த செல்லிங் ப்ரைஸை வச்சு தான் ப்ராஃபிட் 17% கொடுத்துட்டாங்க. இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. பட் அங்க செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வேணும்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ். ஸோ மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் என்னது 90/117 மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் போடணுமா? டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் போடணுமா? போடக்கூடாது. ஏன்னா இங்க பாருங்க, ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்ட் ஹி வுட் ஹாவ் மேட் ஆன் த செல்லிங் பிரைஸ். நம்ம எப்பயுமே வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் பிரைஸ் தான் என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் கண்டுபிடிப்போம். ஆனா இங்க அவங்களே ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஹி வுட் மேட் ஆன் த செல்லிங் பிரைஸ் அப்படின்ட்டு. அப்போ அவங்களே வித் ரெஸ்பெக்ட் டு செல்லிங் பிரைஸ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினே இங்க வந்து கான்செப்டே மாத்திருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு செல்லிங் ப்ரைஸ்னு கேட்கறதுனால இங்கேயும் நம்ம செல்லிங் ப்ரைஸ் தான் போடணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ்ன்றது இங்கே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இன்ட்டு 100. கிளியரா? ஸோ எல்லாரும் இந்த பாயிண்ட்ல தான் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ நீங்க கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இங்க எனக்கு செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்க ரிலேஷன் கொண்டு வரணும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கோ செல்லிங் ப்ரைஸ்க்கோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஸ்டெப்பை கொண்டு வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட செல்லிங் ப்ரைஸ் இருக்கும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாதான் இங்க பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்ற ஸ்டெப் வரைக்கும் எல்லாருமே போட்டுருவீங்க. எல்லாருமே இந்த சென்ஸ் கொஞ்சம் வெல் வெஸ்டா இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு மேட் ஆன் த செல்லிங் ப்ரைஸ்ன்றத ஸ்டெப்பை விட்டுருவோம். ஸோ நம்ம போட்ட 2 ஸ்டெப்பும் வீணா போயிடும். கிளியருங்களா? ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்படியும் நமக்கு கான்செப்டை மாற்றி கேட்கலாம். ஸோ கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஸோ இங்கே நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 117 மைனஸ் 90 அப்படின்னு வரும். ஸோ 27 MP பை 117. இங்கே கீழே ஒரு MP இருக்கா? ஸோ 117 MP இன்ட்டு 100ன்னு வரும். ஸோ MP கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது 27/117 into 100. ஸோ இது ரெண்டும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் இங்கே 9, 3ல் 9 ரிமைண்டர் 2. ஸோ திரும்ப 9ன்னு வரும். திரும்ப இது வேற எந்த டேபிளில் நமக்கு கேன்சல் ஆகும்? பாயிண்ட்ல தான் நமக்கு ஆன்சர் வரும். 900/39. ஸோ 900/39னா 39, 900, 90னா 278ன்னு வரும். 78. So remainder 120. 39 5 na 45 4 195 னு வருது. So 3ல 18 1 108. So 3ல 108. 23 பாயிண்ட்ல தான் ஆன்சர் வருது. நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. So option A is the correct answer. கிளியரா என்ன பண்ணிருக்கோம்னு புரியுதுங்களா? இங்க பாருங்க, in order to maintain the price line a trader allows a discount of 10% on the market price. So discount 10% மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. However, he still makes a gross profit of 17% on the cost price. So இந்த profit cost price மேல தான் வந்திருக்கு. கரெக்டா? அடுத்தது find the profit percent he would have made on the selling priceல நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் if it is sold at the market price அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. சரியா? இப்போ அந்த செல்லிங் ப்ரைஸ் தான் எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு தேர்ட் சென்டென்ஸ் சொல்லிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு மார்க்கெட் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் செல்லிங் ப்ரைஸுக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிச்சு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ செல்லிங் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். கிளியரா? அதுக்கப்புறமா நமக்கு இங்க செல்லிங் ப்ரைஸ் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னதுனால நம்ம பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வித் ரெஸ்பெக்ட் டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க எப்படி மேம் பார்த்ததும் கொஸ்டின்ல நான் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கான ஹிண்ட் தான் ஸ்டார்டிங்லேயே நமக்கு கொஸ்டின்ல செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ்னு அங்கேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்றத நம்மள தான் புரிஞ்சுக்கணும். இது எப்போ வரும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண வரும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ பிவைக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி மாடல்ஸ் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து ரெட் ஃபிளாக் கொஸ்டின். ரெட் ஃபிளாக் கொஸ்டின் என்னது? நீங்கள் பார்த்ததும் வந்து ஏற்கனவே பிவைக்யூவில் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ்டாக இருப்போம், டைம் ஜாஸ்தியாகும், ப்ளஸ் ராங்கான ஆன்சர்ஸ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே இதே மெத்தடில் நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் அந்த கொஸ்டின் தான் எடுத்து அட்டன் பண்ணுங்கள்.
கிளியர்? ஸோ அடுத்தது பாருங்க, a man sells 5 articles for rupees 15 and makes a profit of 20%. Sells அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 5 articles at rupees 15 rupees per 5 articles. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் என்னது 20%. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, find his gain or loss percent if he sells 8 such articles for rupees 18.4 per 8 such articles. இப்போ கெயினா லாஸா அதுதான் கேட்குறாங்க. சரியா? ஸோ இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருவோம். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த செல்லிங் ப்ரைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? பட் இங்க என்ன டிஃபரன்ஸ்னா இங்க பெர் 5 ஆர்டிகல்னு சொல்லியிருக்காங்க, இங்க பெர் 8 ஆர்டிகல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ செல்ஸ் 5 ஆர்டிகல்ஸ் ஃபார் rupees 15. 5 ஆர்டிகிளை 15 rupeesக்கு செல் பண்றாங்க. அப்போ ஒரு ஆர்டிகிள எவ்வளவு ருபீஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க? 15/5. 15/5னா 3 rupees. 3 rupees தான் இங்க என்னுடைய செல்லிங் பிரைஸ். ஸோ ப்ராஃபிட் என்னது 20%. ஸோ 20% ப்ராஃபிட். செல்லிங் பிரைஸ் 3 rupees. காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ்னு வரதுனால நான் ஸ்ட்ரெயிட்டா 1ன்னு போட்டுக்கிறேன், வேற எதுவும் பண்ணல. ஓகேங்களா? இன்ட்டு 100. இதை 20 டேபிளில் கேன்சல் பண்ணா இங்க 5ன்னு வருமா? அப்போ இங்க அந்த 5 இங்க வரப்போ 1/5ன்னு வரும். ஸோ 1/5 ஈக்குவல் டு 3/CP -1. இந்த -1 இந்த சைடு வந்ததுன்னா +1. எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 6/5 which is equal to 3/CP. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணா இது 2CP is equal to 5. Cost price is equal to 2.5. இது என்னது? பெர் ஆர்டிகிள்க்கு, பெர் பீஸ்க்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இங்க 8 ஆர்டிகிள் பத்தி பேசியிருக்காங்களா, அப்போ இங்க நம்ம காஸ்ட் பிரைஸ் ஃபார் 8 ஆர்டிகிள் இங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை ஒரு ஆர்டிகிளுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு காஸ்ட் பிரைஸ் ஃபார் 8 ஆர்டிகிளை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 5 8s are 40. ஸோ ரிமைண்டர் 4. 2 8s are 16. 4 + 4 20. ஸோ 20 தான் காஸ்ட் பிரைஸ். இங்க நமக்கு என்னது? காஸ்ட் பிரைஸ் 20. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய செல்லிங் பிரைஸை விட காஸ்ட் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இங்க எனக்கு லாஸ் தான் நடந்திருக்கு. லாஸ்ல 2 ஆப்ஷன் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டா இல்லை லாஸோ, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இங்கே நான் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போடுறப்போ நெகட்டிவ்ல தான் வரப்போகுது. ஸோ இங்கே என்ன வரும்? 20 மைனஸ் 18.4னா 1.6 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 20 இன்ட்டு 100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 16/2 8 அப்படின்னு வரும். ஸோ 8% லாஸ். ஆப்ஷன் சி. ப்ராஃபிட் கிடையாது, 8% லாஸ். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? இந்த மாதிரி எவ்வளோ பீசஸ் கொடுத்துருக்காங்களோ இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஈக்குவலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இங்கே நம்ம செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போடுறப்போ ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். இதுவும் 8 ஆர்டிகல் ப்ரைஸாக இருக்கணும், இதுவும் 8 ஆர்டிகளுடைய ப்ரைஸாக இருக்கணும். 5 ஆர்டிகல்னா ரெண்டுலையுமே 5 ஆர்டிகளுடைய ப்ரைஸாக இருக்கணும். அது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி கான்செப்ட் எல்லாமே சேம் தான். அடுத்தது பாருங்க, A makes an article for ₹120 and sells it to B at a profit of 25%. B sells it to C, who sells it for ₹198, making a profit of 10%. What profit percent did B make? ஸோ ஒருத்தட்ட இருந்து கை மாறி போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளோ சார்ட் போட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். A makes an article for ₹120. Makes an article na cost price. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் A 120 and sells it to B. அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்றது கொடுக்கல. and sells it to B at a profit of 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் 25%. இது டோட்டலா A கிட்ட நடந்த விஷயங்கள். ஓகேவா? இப்போ A யாருக்கு செல் பண்றாங்க? Bக்கு தான் செல் பண்றாங்க. ரைட்டா? அப்போ இங்க என்னது? செல்லிங் பிரைஸ் ஆஃப் A தான்
இங்க என்ன வரும்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பின்னு வந்துருமா? புரியுதுங்களா? ஸோ ஏ என்ன ரேட்ல செல் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேட்ல பி வாங்குறாங்க. அப்போ பி உடைய காஸ்ட் பிரைஸ் ஏ உடைய செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? கிளியரா? அடுத்தது பாருங்க, பி செல்ஸ் இட் டு சி ஹூ செல்ஸ் இட் ஃபார் rupees 198. பி என்ன பண்றாங்க? செல்ஸ் இட் டு சி. அப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ. இங்க செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி என்னன்றத நம்ம இனிமே தான் பார்க்கணும். sells it to B sells it to C who sells it for rupees 198. C உடைய selling price என்னது? 198, making a profit of 10%. So profit 10%. What profit percent did B make? B உடைய profit percent என்னன்றதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ரைட்டா? இங்க ப்ராஃபிட் 25% அப்படின்னா 120ல 25% எக்ஸ்ட்ரா வச்சு வித்துருக்காங்க. ஸோ 120 ஃபார்முலா இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டா பெர்சன்டேஜ் கான்செப்ட் யூஸ் பண்றோம். ஸோ 120 பிளஸ் 25/100 ஆஃப் 120. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இல்ல இப்படி கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்படி கேன்சல் பண்ணா 4ன்னு வந்துடும். ஸோ 120 இப்படி கேன்சல் பண்ணா 30 அப்படின்னு வந்துடும். ஸோ 150 தான் செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ. ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ தான் இங்கே காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பியா. ஸோ இது 150. ரைட்டா? இங்க நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்னதோ அதுதான் இங்க செல்லிங் பிரைஸா வந்துருமா? இங்க காஸ்ட் பிரைஸ் ஆஃப் சி தான் செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி. புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நமக்கு இங்க என்ன தெரியும்? செல்லிங் பிரைஸ் தெரியும், ப்ராஃபிட் தெரியும். அதை வச்சு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? எப்படி வரும்? ப்ராஃபிட் பர்சன்ட் 10%, which is equal to selling price 198 minus cost price divided by cost price into 100. கரெக்டா? ஸோ இங்க என்ன வரும்? அப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். 1/10 வருமா? 1/10 which is equal to 198 by CP minus 1. ஸோ -1 இந்த சைடு வந்ததுன்னா +1. ஸோ 11/10 வருமா? அப்போ 11/10 is equal to 198 by CP. So 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 11 remaining 8. So 18 வரும். CP is equal to 180. அப்போ இங்க அமௌண்ட் என்னது? 180. அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி என்னது? 180. இப்போ நமக்கு செல்லிங் பிரைஸ் தெரியும், காஸ்ட் பிரைஸ் தெரியும். ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஃபார் பி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஃபார் பி என்ன வரும்? 180 minus 150 divided by 150 into 100ங்களா? 30/150 into 100ன்னு வரும். 180 minus 150 30ங்களா? ஸோ 30/150 into 100. ஸோ இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 30லேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் பண்ணலாமா? ஸோ 5ன்னு வரும். திரும்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20% ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏன்றது இங்கே செல் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வாங்குறாங்கல்ல, அப்போ அது என்னது? அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸாக மாறிடும். அதுதான் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A man buys 50 kg of oil at rupees 10 per kilogram and another 40 kg of oil at rupees 12 kilogram and mixes them. He sells the mixture at a rate of rupees 11 per kilogram. What will be his gain percent if he is able to sell the whole lot? ஸோ பார்க்கறதுக்கு மிக்சர் சம் மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது அப்படி கிடையாது. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேன் பைஸ் 50 kg ஆஃப் ஆயில் அட் rupees 10 per kilogram. பைஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸா? கிளியருங்களா? ஸோ 50 kg ஆஃப் ஆயில் வாங்குறாங்க. அட் அ ப்ரைஸ் என்னது? rupees 10 per kg. அப்போ டோட்டல் அமௌண்ட் என்னது? 50 into 10 500 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் another 40 kg of oil at rupees 12 per kilogram. ஸோ another என்னது? இது மட்டும் இல்லாம 40 kg வாங்கியிருக்காங்க. அதனுடைய அமௌண்ட் 12 per kg. ஸோ 40 into 12 2 4s are 8 48ன்னு வருமா? ஸோ 480 அமௌண்ட். ரைட்டுங்களா? He sells the mixture at a rate of rupees
11 per kilogram. இப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ்ன்றது 500 plus 480 ரெண்டும் சேர்த்து 980. இது காஸ்ட் பிரைஸ். He sells the mixture at a rate of rupees 11 per kilogram. 11 ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க. இது 50 kg, இது 40 kg. அப்போ டோட்டலா எத்தனை கேஜி? 90 kg. இது அமௌண்ட் rupees 11. ஸோ டோட்டலா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செல் பண்றாங்க? அப்போ 990 rupeesக்கு. ரைட்டுங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி ஹிஸ் கெயின் பர்சன்ட் இஃப் ஹி இஸ் ஏபிள் டு செல் த ஹோல் லாட். ஃபுல்லாத்தையும் செல் பண்ணிட்டாங்க, அதாவது 90 kgயையும் செல் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இஃப் ஹி இஸ் ஏபிள் டு செல் த ஹோல் லாட் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அப்போ இங்கே பர்சன்டேஜ் கெயின் என்னன்னு கேட்குறாங்க. செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் என்னது? 990 மைனஸ் காஸ்ட் பிரைஸ்னா 980. ஸோ 10 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். ஸோ 980 இன்ட்டு 100. இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வரும்? 100 by 98ன்னு வரும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் 100 by 98%. நமக்கு அப்படியே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம கொஷின் ரீட் பண்ணுறப்போ இனிஷியலாக மிக்சர் சம் மாதிரி இருக்கும். பட் அவங்க கொடுத்துருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் தான். இங்கே குவான்டிட்டி தனியாக, ப்ரைஸ் தனியாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரைஸ் என்னன்றதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A dealer sold 2 TV sets for rupees 2400 each. So TV set 1, TV set 2. Sets for rupees 2400 each. Sold அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ selling price 2400 each ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே selling price, இங்கே selling price 1, selling price 2ன்னு வச்சுக்கலாம். Gaining 20% on one and losing 20% on the other set. Find his net gain or net loss. இங்க என்ன சொல்றாங்க? ஒரு இதுல gain 20%, இன்னொரு இதுல loss 20%. net gain-ஆ net loss-ஆ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க காஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் செட்டு கண்டுபிடிக்கணும், காஸ்ட் பிரைஸ் செகண்ட் செட்டுக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி நெட் எஃபெக்ட்னு கேட்டதுனால நம்ம ஆட் பண்ணி போடணும். கிளியருங்களா? அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் 1 கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? கெயின் கொடுத்துருக்காங்க 20%. ஸோ 20% which is equal to selling price minus cost price. Selling price 2400 minus cost price 1 divided by cost price 1 into 100க்கு பதிலாக நான் இங்கே divided by 100 போட்டுருவேன். ஸோ 1/5ன்னு இருக்கும். ஸோ 1/5 இங்கே -1 இந்த பக்கம் வந்துருமா? -1 எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னா 2400 by CP1 -1ன்னு வருமா? ஏன்னா இங்கே CP1 by CP1 கேன்சல் ஆகி 1ன்னு வரும். இந்த சைடு வந்துச்சுன்னா +1ன்னு வரும். 1/5 +1னா LCM எடுக்கிறப்போ 6/5. ஸோ 6/5 is equal to 2400 by CP1. 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 400. அப்போ CP1 is equal to 400 into 5 which is equal to 2000. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் 2000. இங்கே செகண்ட் செட்டில் காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்? loss 20%. So loss 20% which is equal to நமக்கு என்ன வரும்? அப்போ மைனஸ்ல இங்க ஆன்சர் வந்திருக்கும். ஸோ மைனஸ் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் 2 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 2. இங்க இன்டூ 100க்கு பதிலாக இங்க நான் 100 போட்டுக்கிறேன். ஸோ 1/5. அப்போ 1/5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2400 பை CP2. இங்க மைனஸ் உள்ள போறப்போ பிளஸ் ஆயிடுமா? ஸோ +1. அப்போ இங்க +1 இருக்குது, இங்க வர்றப்போ -1 ஆயிடுமா? அப்போ 1/5 -1னா LCM எடுக்கிறப்போ 1 மைனஸ் இங்க பாருங்க என்ன வரும்? 1/5 -1 is equal to -2400 by CP2. LCM எடுத்தா 1 - 5/5ன்னு வரும். அதாவது -4/5 is equal to -2400 by CP2. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 4 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணால் 600. அப்போ CP2 is equal to 5 into 600 which is equal to 3000. இங்கே CP2 3000, இங்கே 2000. நமக்கு நெட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்?
அங்க காஸ்ட் பிரைஸ் 2000, இங்க காஸ்ட் பிரைஸ் 3000. ஸோ 2000 பிளஸ் 3000 5000. செல்லிங் பிரைஸ் என்னது 2400 2400. அப்போ 4800. ஸோ இங்க பார்த்தாலே தெரியுது காஸ்ட் பிரைஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ லாஸ் தான் வரப்போகுது. ஸோ லாஸ்ன்றது எவ்வளோ அமௌண்ட்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ அமௌண்ட்னு. லாஸ் அமௌண்ட் என்னது 5000 மைனஸ் 4800. ஸோ 200 rupees நமக்கு லாஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. ஸோ பார்க்கறதுக்கு லென்த்தியாக இருக்கும், சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். On selling tea at rupees 40 per kg, a loss of 10% is incurred. Calculate the amount of tea sold if the total loss incurred is rupees 80. So, என்ன சொல்றாங்க? On selling tea at rupees 40 per kg, a loss of 10% is incurred. So, 40 rupees per kg க்கு வித்திருக்காங்க. ஓகேவா? செல்லிங் பிரைஸ். அப்படி விற்கிறப்போ என்ன ஆகுது? லாஸ் 10%. அடுத்த பார்ட்ல என்ன சொல்றாங்க? calculate the amount of tea sold if total loss incurred is rupees 80. ஸோ டோட்டலாக லாஸ் உடைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க rupees 80ன்னு சொல்லிட்டு அமௌண்ட் ஆஃப் டீ எவ்வளோ கேஜி டீ, குவான்டிட்டி அமௌண்ட் அல்லது குவான்டிட்டி ஆஃப் டீ எவ்வளோ விற்றுருக்காங்க, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். எவ்வளோ கேஜி விற்றுருக்காங்க. ரைட்டா? இங்கே செல்லிங் ப்ரைஸ் rupees 40, லாஸ் 10%னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்? லாஸ் 10%. அப்படின்னா நமக்கு இங்கே மைனஸ் வரணுமா? மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 40 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 1/10 வருமா? ஸோ 1/10 ஈக்குவல் டு மைனஸ் 40 பை சிபி ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் 1 இங்கே வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 1ன்னு வரும். அப்போ என்ன வரும்? மைனஸ் 9/10 is equal to minus 40 by CP. So minus minus இங்கே cancel ஆயிடும். அப்போ 9 CP is equal to 400. அப்போ cost price என்ன வரும்? 9 இங்கே cancel பண்ணோம் அப்படின்னா 4ல 36ன்னு வருமா? remainder 40. So 4ல 44.4 அப்படின்னு வரும். cost price 44.4. இங்கே selling price என்னது? 40. பெர் கேஜிக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது? அப்போ எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆகுது பெர் கேஜிக்கு? 4.4 rupees லாஸ் ஆகுது. 4.4 rupees லாஸ் ஆகுதா? அப்போ எனக்கு லாஸ் 80 rupees வேணும் அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ணியிருப்பாங்க? 80/4.4ன்னு பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துருமா? ஸோ 80/4.4னா என்ன வரும்? 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20, 1.1. ஸோ 20/1.1னா அப்ராக்சிமேட்டாக 18 point somethingல வரும். ஸோ நியரஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A man sells a plot of land at 6% profit. If he had sold it at 10% profit, he would have received rupees 200 more. What is the selling price of the land அப்படின்னு சொல்றாங்க. ஸோ sells a plot of land at 6% profit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து if he had sold it at 10% profit, he would have received 200 more. அதாவது இங்க 6%ல இருந்து 10% ப்ராஃபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா 4% ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 4% தான் இந்த 200 ரூபாய். வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4%ன்றது தான் நமக்கு என்னது? 200 ரூபாய், 200 rupees. இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் 6%. அப்போ ப்ராஃபிட் மட்டும் எவ்வளவா இருக்கும்? ப்ராஃபிட் 6% அப்படின்னா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எப்பயும் எவ்வளோ எடுத்துப்போம்னு சொன்னோம்? 100% எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ப்ராஃபிட் 6%னா 100 + 6 106ன்னு அர்த்தமா? ஸோ அந்த 106% தான் என்னன்றது கொஸ்டின்ல கேட்குறாங்க. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த லேண்ட்? இப்போ எந்த செல்லிங் ப்ரைஸ் மேம் சொல்லணும் அப்படின்னா, மேன் செல்ஸ் அ பிளாட் ஆஃப் லேண்ட் அட் 6% ப்ராஃபிட்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 10% செல் பண்ணியிருந்தா 200 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும்னு சொல்றாங்க. பட் ஆனால் ஒரிஜினலாக அவர் 6% ப்ராஃபிட் தான் செல் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100னா ப்ராஃபிட் 106ன்னு எடுத்துப்போமா?
ஸோ இங்கே 4% எனக்கு 200 rupeesனு தெரியுமா? ஸோ 4% 200 rupeesனு தெரியும். இந்த 106% என்னன்றது தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பாக்ஸ் மெத்தட்ல போட்டுக்கலாமா? ஸோ பாக்ஸ் மெத்தட்ல போட்டால் இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 50 அப்படின்னு வரும். அடுத்து நமக்கு மிச்சம் இருக்கிறது டயக்னல்ஸ் மட்டும்தான். டயக்னல்ல என்ன பண்ண முடியாது? நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 106 into 50. ஸோ 6 5s are 30, ரிமைண்டர் 3. ஸோ இங்கே 0 வரும். 0 plus 3 3. இங்கே 1 into 5 5. இங்கே ஒரு 0 இருக்கா? ஸோ இங்கே ஒரு 0 சேர்த்துப்போம். அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 5300. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ இதை இப்படி பண்ணாமல் வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸ் மெத்தட் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா 4% தான் 200 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 4% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 200. அப்போ 106% அப்படி இல்லைன்னா 100% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடுறப்போ 200/4 into 100ன்னு வரும். ரைட்டா? ஸோ ஆனால் இங்கே 100% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்னு போட முடியாது. இங்கே 6% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இங்கே 106% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 200/4 into 106 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் சேம் அதே 5300 தான் வரும். ஸோ இது பர்சன்டேஜ் கான்செப்டோடைய கொஷின் தான். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. 2 dealers X and Y selling the same model of refrigerator, mark them under the same selling prices. So ரெண்டு dealers இருக்காங்க X and Y selling the same model of refrigerator, mark them under the same selling price. So ரெண்டு பேரும் same selling price தான் வைக்கிறாங்க. X gives successive discounts of 25 and 5%. So successive discount என்னது? 25 5%. D1 இது D2. And Y gives successive discount of 16% and 12%. From whom is it more profitable to purchase the refrigerator? So நமக்கு செல்லிங் ப்ரைஸ் எதுல கம்மியா இருக்கும்? அங்க தானே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்க நமக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எதுல செல்லிங் ப்ரைஸ் கம்மியா வரும்னு பார்க்கணும். அல்லது ரெண்டு டிஸ்கவுண்ட்டை சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்டா மாத்திட்டு அதுல எங்க டிஸ்கவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும் அங்க போனாதான் பர்ச்சேசருக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க பர்ச்சேசருக்கு ப்ராஃபிட்டபிள் தான் கேட்குறாங்க, டீலருக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படின்ற மாதிரி கேட்கல. ஸோ இங்க என்ன பண்ணோம்? ரெண்டு டிஸ்கவுண்ட்டையும் வச்சு நம்ம சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாங்களா? கண்டுபிடிச்சா என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. ஓகே, அதுல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 25% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். இதுல இருந்து திரும்ப என்ன பண்றாங்க? இன்னொரு டிஸ்கவுண்ட் 5%. ஸோ 5/100 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். அப்போ இங்க என்ன வரும்? 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4ன்னு வரும். 5 டேபிளில் இங்கே கேன்சல் பண்ணால் 20 அப்படின்னு வரும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே 1/4 1/20ன்னு இருக்கும். எல்லாமே 20ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே மல்டிப்ளை பை 5, இங்கே மல்டிப்ளை பை 5ன்னு வரும். 20 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 5 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை 20. அப்போ இங்கே என்னது? 20 மைனஸ் 6 14 செல்லிங் ப்ரைஸ் by 20 அப்படின்னா 7/10 7/10 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். 7/10 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்னா இங்க அர்த்தம், இங்க என்ன அர்த்தம்? எனக்கு 70/100 இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஸ்கவுண்ட் எனக்கு என்ன வந்திருக்கு? 30% டிஸ்கவுண்டா இருந்திருக்கு. அப்போ இங்க என்ன வரும்? டிஸ்கவுண்ட் சொல்லுங்க பார்ப்போம். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 16%. ஸோ 16/100 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். இதுல இருந்து நான் திரும்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு டிஸ்கவுண்ட்டையும் வச்சு சிங்கிள் டிஸ்கவுண்டா மாற்றணும். ரெண்டு டிஸ்கவுண்ட்டையும் சிங்கிள் டிஸ்கவுண்டா மாற்றலாமா? ஸோ டிஸ்கவுண்ட் என்னது? செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 25% டிஸ்கவுண்ட்னா என்னது? 100 இருக்கு அப்படின்னா 100%ல இருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ 100 மைனஸ் 25னா 75/100. அப்புறமா இந்த அமௌண்ட்டுக்கு திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்டு 5னா 100 மைனஸ் 5ஆ? ஸோ 95/100. ஸோ இப்படி பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? சிங்கிள் ஈக்குவலண்ட்
டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1ல் 5, இங்கே ரிமைனிங் 2, ஸோ 15, இங்கே என்ன வரும் 20, இங்கே 3, 4, இங்கே 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1ல் 5, ரிமைண்டர் 4, ஸோ 9, இங்கே 20, ஸோ 19 into 3, 19, 3, 7, 257, ஸோ SP into 57 by 80. இங்கே அது மாதிரி என்ன வரும் SP into first 16% discount. So 100 minus 16 na 84 by 100 into அடுத்து என்னது 12% discount. 100 minus 12 na என்ன வரும் 88 by 100. இங்கே 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 42 50, இங்கே 44 50, திரும்ப 22 25, இங்கே 21 25 வரும். 22 into 21 என்ன வரும்? 22 into 20 பண்ணோம்னா 440 வந்துரும். அடுத்து 22 into 1 பண்ணா 22. So 462 SP into 462 divided by 625. இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன தெரியும்? சிங்கிள் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருமா? ஸோ 57 by 80 அப்படின்னா 0.7125 அப்படின்னு தெரியும். ஓகேவா? 0.7135னா 1 minus 0.7125. ஸோ 1 minus 0.7125 அப்படின்னா டோட்டலாக டிஸ்கவுண்ட் என்னது 28.75. ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவலண்ட் டிஸ்கவுண்ட். ரைட்டா? இங்கே அதை மாதிரி 462 டிவைடட் பை 625 அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரும் 0.7392 அப்படின்னு வரும். 0.7392 1 minus 0.7392. ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் என்ன வரும் 26.08. அதாவது 0.2608ன்னு வரும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் சொல்கிறப்போ மல்டிப்ளை பை 100 பண்ணுவோம். ஸோ 26.08. இங்கே என்னது எனக்கு இங்கே தான் சிங்கிள் ஈக்குவலண்ட் டிஸ்கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர்ட் டு ஹியர். ஓகேவா மேம்? கேல்குலேஷன் பெருசாக இருக்குது அப்படின்னா நான் கேல்சியில் போட்டேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கேல்குலேஷன்ஸ் ஈஸியாக வந்துடும். கிளியரா? இங்கே ஈக்குவலண்ட் டிஸ்கவுண்ட் 28.75. ஸோ இங்கே தான் எனக்கு டிஸ்கவுண்ட் ஜாஸ்தி தராங்க. அப்போ பர்ச்சேசர் இங்கே தான் வந்து வருவாங்க இல்லையா? ஸோ எக்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாதான் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ நம்ம நேற்று கிளாஸில் பர்சன்டேஜ் பார்த்தோம். இன்னைக்கு ப்ராஃபிட் லாஸ் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.